என்கிட்ட போட்டோ தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அவங்களோட இருக்கலாம். யாரும் தான் தெரியல. ஆனா நீங்க எனக்கு கால் பண்ணிக்க, நீங்க தான் வர போறீங்கன்னு தெரியும். வேண்டாம் கொஞ்சம் பேர் பார்த்தா நான் நீங்க குழப்பிட்டீங்க இடையில. உங்களோட நம்பர் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க குழப்புறீங்க. நான் லேட்டா உலகளமா செய்யல, இப்ப மட்டும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் அக்கா. வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். ஓகே. உங்களோட பேர்? ஜெமி. சரி, உங்களுக்கு எத்தனையாவது பர்த்டே இன்னைக்கு? 38வது. சரி, உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? யாரும் தான் தெரியல. ஆனா நீங்க எனக்கு கால் பண்ணிக்க, நீங்க தான் வர போறீங்கன்னு தெரியும். வேண்டாம் உங்களோட நம்பர் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல விளங்கிச்சு யாரோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புறாங்கன்னா நான் யாருன்னு தெரியல. என்ன சொன்னா, வெளிநாட்டுல வந்து நாங்க கால் பண்ணாம வர இல்லாது. சோ அதுக்காக தான் நாங்க ஒரு பார்சல் வருதுன்னு சொல்லிட்டு வாரது. அதாவது பட் இதை யார் அனுப்பியிருப்பாங்க தெரியல. இங்க இருக்கிறாங்களா? இங்க இருந்தும் வந்திருக்கலாம், வெளிநாடுகள்ல இருந்தும் வந்திருக்கலாம், ஸ்ரீலங்காவில இருந்து கூட வந்திருக்கலாம். யாரா இருக்கும்? வடிவா யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் உங்களுக்காக ஒரு க்ளூ தந்தீங்கன்னா நல்லா. இங்க எங்கண்டா ஓகே. நான் இங்க இருந்து சரி, அப்ப இந்த இடத்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? பிரான்ஸ்ல இருந்து வர இருந்தா வசந்தமக்கா, உங்க அண்ணி, சின்ன அண்ணி. ஓகே, அதோட வேற யாரா இருக்கலாம்? எங்க சைட் பக்கம் ஃபேமிலி பக்கம் அனுப்புறதா இல்லை. லேட்டா உலகளமா செய்யல, இப்ப மட்டும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற, வளமையான பர்த்டேயோட இந்த பர்த்டே வந்து ஸ்பெஷலா இருக்கட்டும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கிற முதலாவது கிஃப்ட பாப்போம். என்ன ஓகே, அதை வச்சு கண்டுபிடிக்கிறனோ தெரியல. முதலாவதாவே உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? இங்க இருந்தா கண்டிப்பாவா தான் இருக்கு. சரி, இங்க இருந்தாண்டு இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? வெளிநாடுண்டா ஸ்ரீலங்கால இருந்து வரணும்டா அண்டிண்ட பிள்ளைகள். அண்டிண்ட பிள்ளைகள் ரெண்டு பொதுவா சொல்லாம குறிப்பிட்டு சொல்ல போனா யாரா இருக்கும்? மன்னார்ல இருந்து குட்டி. குட்டி இல்ல கண்ணா. கண்ணா. அப்ப நிறைய பேர் இருக்காங்க அண்டிண்ட பிள்ளைகள். அப்படியா? நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ, நிறைய பேர் இருக்காங்க. பட் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? ஸ்ரீலங்கால இருந்தா ஷுவரா அவங்கதான் சொல்லுவான், கண்ணா குட்டியை தான் சொல்லுவான். ஓகே, சரி. வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா? வேற வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கு ஜெர்மன், சுவிஸ், கனடா அப்படின்னு சொன்னா? சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்க? 7 பேர். நாங்க 7 சகோதரங்கள். சரி, உங்களோட சகோதரங்கள்ல அனுப்பி இருந்தா யார் அனுப்பி இருக்கலாம்? எந்த சகோதரங்கள் இருந்தா இப்ப இருக்கலாம்? லிமாஷ் இருக்கிற தம்பி ரோஸ்மேன். சில வேளை அவங்களாவும் இருக்கலாம். அதை விட வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? எல்லா சகோதரங்களும் சேர்ந்து அனுப்புறாங்களோ தெரியும். சரி, எல்லாரையுமே சொல்றீங்க. உங்களோட கூட இருக்கிறவரை சொல்ல மறந்துட்டீங்களா இது வரைக்கும்? கூட இருக்கிறவரா? என்ன மனுஷனா? சில வேளை அவர் கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா? இல்ல, அவர் செய்யறதுக்கு சான்ஸ் இல்லையா? அப்படி இருந்தா எந்த நம்பருக்கு பண்ணி என்ன கால் பண்ணி வச்சு நீங்க வாரீங்கன்னு சொல்லி சில வேளை சர்ப்ரைஸா இருக்கட்டும் கூட அப்படி சொல்லிடலாம், கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக. அது சர்ப்ரைஸா இல்லையே. என்ன உங்க நம்பர் தான் சேவ் பண்ணதுல நீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு அடிக்குதுன்னு எனக்கு விளங்கிச்சு. சரி, உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கிஃப்ட பாப்போம். சரி, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா பர்த்டே கேக் கூட வந்திருக்குது. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. சரி, உங்களோட பேர் ஜெனின்னு சொன்னீங்க. ஆனா உங்களோட பேர் இன்னொரு பேர் இருக்கு. கிறிஸ்டில்டா. அதான் உங்களோட உண்மையான பேர் என்ன? சரி, அப்ப நீங்க சொன்ன பேர் என்ன? உங்களோட வீட்டு பேரா? வீட்டு பேர்லோ வீட்டை ஜெனின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஆனா ஃபுல் நேம் வந்து கிறிஸ்டில்டா தான். ஓகே, இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? சில வேளை உங்களோட லைஃப்ல வாழைலாம் போயிட்டுன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணி அனுப்பி இருக்கலாமா? அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு குழப்பமும் வேணாம். பட் ஆனா வடிவா சகோதரங்கள்தானா? சரி, உங்களோட சகோதர வழியில வந்திருந்தா யாரா இருக்கும்? அதான் சொன்னேன். சகோதரம்னு சொன்னா உங்களுடைய சொந்த சகோதரமா இருக்கலாம், இல்ல ஒண்ட விட்ட சகோதரங்களா இருக்கலாம். ஒண்ட விட்ட சகோதரங்களா? ரொம்ப யோசிச்சு பாருங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரம்பத்துல இருந்த கலகலப்ப இப்ப காணல, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒண்ட விட்ட சகோதரன் கொஞ்சம் தெரியா? ஜெவிந்திரன் ஜெயின்சன் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே, அதை விட வேற யாரா இருக்கும்? கெஸ் பண்ண முடியலையா? முடியலையே. என்ன சொல்ற, உங்களோட பர்த்டே வளமையமாய் கடந்து செல்லாம தங்களுடைய விசஸ் வந்து இந்த இடத்துல போய் சேரணும். இந்த புள்ளியில இருக்கு டைமே தண்ணு தெரியல. வேட்ட அண்ணா. யார் அண்ணா? இந்த ஹஸ்பண்ட் அண்ணா. அவட்ட பேர் ரவீந்திரன். சரி, உங்களோட கணவட்ட சைட்ல இருந்து வர்றேன்னு சொன்னா வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? அதான் சொன்னேன், அவங்க அண்ணி வசந்தமுக்கா, ரஜீந்திரன் அவங்க அண்ணா. ஓகே, அதை விட வேற யாரா இருக்கலாம்? இருக்கிறது இந்த சின்ன மச்சான் சிவேந்திரன். சரி, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அதை பாப்போம், அதுல யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி பாப்போம். என்ன? ஓகே. சரி, உங்களுக்கு அடுத்த கிஃப்டா பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. இதுல ஆட்ட போட்டோ இருக்கும்னு கெஸ் பண்றீங்க? இந்த போட்டோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட இருக்கலாம். யாரோட? சிலவங்க திருமண வாழ்க்கைக்கு முற்பட்ட போட்டோஸ் எங்க வந்திருக்குமா? திருமண வாழ்க்கைக்கு முற்பட்ட போட்டோ இல்லையா? நிச்சயமா
சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி. உடைக்கிற உடைப்பிலேயே பெரிய ஒரு டென்ஷனோட உடைக்கிற மாதிரி இருக்குது. டென்ஷன் நீங்க குழப்புறீங்க. நான் ஒரு பேரு சரி அப்படியே என்னட்டு தாங்கோ. பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். யார் அனுப்பியிருக்காங்க? தம்பி சுஜீவன். சுஜீவனிடம் இருந்து வந்திருக்கேன். சரி உங்களுடைய ஒண்டவிட்ட தம்பி சுஜீவனிடம் ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்பி இருக்கிறார். எதிர்பார்த்தீங்களா? கொஞ்சம் பேர் பார்த்தா நான் நீங்க குழப்பிட்டீங்க இடையில. ஆனா நிறைய பேரை சொன்னீங்க. ஆனா தம்பின்ற பேர் இடையில ஒருக்கா சொன்னீங்க. இடையில ஒருக்கா சொல்லிச்சு போய் நான் விட்டுட்டேன். ஓகே சந்தோஷமா? ஓ சந்தோஷம். தம்பிக்கு என்ன சொல்ல போறீங்க? மிக்க நன்றி சொல்ல போறேன். நன்றி மட்டும்தானா? நன்றி மட்டும்தான். ஸ்பெஷல் அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் போன்லயே சொல்லிக்கிறேன். சரி என்ன சொல்ற, கடல் கடந்திருந்தாலும் அக்காவில இருக்கிற பாசங்குறையிலன்னு சொல்லி இந்த இடத்துல பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அதே நேரம் உங்களை மகிழ்விக்கணும்னு சொல்லி எங்களை சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறார். எனவே என்ன சொல்ற, நீங்க இப்ப இருக்கிற உறவு மாதிரியே காலந்தோறும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய தம்பி சுஜீபன் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. நன்றி.